ஆகினால இந்த வருஷத்தில் கர்த்தாவே எங்களுக்கு ஒரு நல்ல வாக்குத்தத்தத்தை கொடுத்து எங்களை இந்த புதிய வருஷத்தில் நடத்தப்பா என்று சொல்லி நான் கர்த்தர் சமூகத்தில் ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் இந்த வார்த்தையை எனக்கு கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நீங்கள் நான் கடைசி மட்டும் என்னுடைய உள்ளத்தின் பலகையை எழுதி வைத்துக் கொண்டு அன்றாடம் அறிக்கை செய்து தியானம் செய்ய வேண்டியது நம் மேலே விழுந்த கடமையாக இருக்கிறது. அல்லேலூயா. சங்கீதம் 133ஆம் அதிகாரம் எல்லாருக்கும் தெரிஞ்ச சங்கீதம் தான். 133ஆம் அதிகாரத்தை இருக்கிற 3 வசனங்கள் தான். இந்த 133ஆம் அதிகாரம் 3 வசனங்கள் இருக்கிறது. 3 பரிபூரணம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரை போல பரிபூரணம். இந்த 133வது சங்கீதத்துல தலைப்பில் தாவீது பாடின ஆரோகண சங்கீதம். Who is having English Bible? Can you read out in English? The song of ascents for David. A song of decrease of David. அதை ஆங்கிலத்தில் தமிழ் அப்படி போடலாம். தாவீதுடைய ஒரு நல்ல உயர்ந்த அந்தஸ்துள்ள ஒரு பாடல். Decrease means the high presence, high quality. உன்னதமான ஒரு உயர்ந்த தரமுள்ள என்ன அர்த்தம்? இந்த டிகிரிஸ் என்ற வார்த்தை உயர்தரமான, the highest stages. நம்முடைய தரம் கீழே இல்லை, உயர்ந்த தரமுள்ள ஒரு நிலைமையில தாவீது பாடின சங்கீதங்களில இந்த 133வது சங்கீதம் ஒரு நல்ல தரமான உன்னதமான ஒரு சங்கீதம். அதான் அந்த தலைப்பு. ஏனென்று கேட்டால் 3 தேவனுடைய வார்த்தைகள் அதில் இருந்தாலும் 3 மறக்க முடியாத வார்த்தைகள். அல்லேலூயா. ஆமென். அதில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை நான் ஒரு முறை வாசிக்கிறேன், நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது. அது ஆரோருடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவருடைய தாடியிலே வடிகிறதும் அவருடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த 3 வார்த்தைகளை நான் படிக்கும் பொழுது 3வது வசனத்தினுடைய கடைசி பாகத்துல அப்படியே நின்ற மெய்மறந்து, அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. 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 அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். நீங்கள் வாசிங்க பார்க்கலாம். ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுவார்னு சொல்ல என்ன பிரசன்ஸ் கட்டளையிடுகிறார். இந்த 1:15 மணிக்கு காலையில அதிகாலையில கர்த்தர் கட்டளை போடுறார், கட்டளையிடுறார். என்னத்தை கட்டளையிடுறாரு? ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். அவன் நல்லா கவனிங்க. ஆசீர்வாதத்தை கட்டளையிடுறாங்க. ஆசீர்வாதம் வருதுன்னா சாபம் ஓடி போகுதுன்னு அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். தாபம் நீங்கி போகுதுன்னு அர்த்தம்.
ஆசீர்வாதம், ஜீவன், லைஃப். ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கர்த்தர் கட்டளையிடுறார். ரொம்ப ஆச்சரியமான ஒரு நல்ல அருமையான வார்த்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறது. வெறும் ஆசீர்வாதத்தை மாத்திரம் கொடுத்து ஜீவன் இல்லைன்னா அந்த ஆசீர்வாதம் என்னதுக்கு தேவையில்லை. அனுபவிக்க முடியாத பொருள் இருந்து என்ன பிரயோஜனம்? அனுபவிக்க முடியாத பணம் இருந்து என்ன பிரயோஜனம்? அனுபவிக்க முடியாத சொத்துக்கள் இருந்து என்ன பிரயோஜனம்? அல்ல, ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறார், ஜீவனையும் கொடுக்கிறார். அல்லேலூயா. கர்த்தரை தினத்திலும் மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். கட்டளையிடுறது யாரு? கர்த்தர். எவ்வளவு நாளைக்கு? என்றென்றைக்கும். என்று ஒரு வாசிங்க நேரத்தை. ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். மறுபடியும் நான் அந்த வார்த்தைகளை படித்தேன். கர்த்தர் இந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது இதிலே ஆழமான ஏராளமான சத்தியங்களை அடக்கி வச்சிருக்கார். என்ன ஆசீர்வாதம் எப்படி கிடைக்கும் அப்படியெல்லாம் இல்லை. பொருள், பணம், பொக்கிஷம் இருந்தா போதுமா? அது ஆசீர்வாதமா? அல்ல. அதோடைய வார்த்தை சொல்கிறது, இந்த 3 வசனங்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கிறது, ஒன்றோடு பிணைந்திருக்கிறது. ஒரே ஒரு ஆசீர்வாதம் தான் தொடர்ந்து 3 வசனங்கள்ல வந்து முடியும். இப்ப பாருங்க, நான் உங்களுக்கு பிறகு விளக்குறேன். அது என்ன ஆசீர்வாதம்னா, முதல் வசனம் வாசிங்க. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. எத்தனை நன்மையோ, எத்தனை இன்பமானது. நன்மை, இன்பம். என்னதுங்க? நன்மை, இன்பம். இது எங்க இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிற இடத்துல இருக்கு. அந்த நன்மையும் அந்த இன்பமும் ஆரோன் என்கிற ஆசாரியனுடைய சிரசின் மேல் ஊற்றப்படுகிறது. நல்லா கவனிங்க. அப்ப இந்த நன்மையும் இன்பமும் என்ன வடிவத்தில் இருக்குது? இப்போ லிக்விட் ஊற்றப்படுகிறது. நன்மையும் இன்பமும் தலையின் மேல ஊத்துறாங்கன்னு சொன்னா தண்ணீர் போல அது எண்ணெய் போல அவருடைய சிரசின் மேல் ஊற்றப்படுகிறது. தலையின் மேல் ஊற்றப்பட்ட அந்த நன்மையும் இன்பமும் தாடியில வடிவு, தாடியில இறங்கு. அப்புறமா எங்க போது பாருங்க, அவனுடைய அங்கில இறங்கு. மேலே சொல்லப்பட்ட அந்த நன்மையும் இன்பமும் தைலமாக மாறிவிடுது. 2வது வசனத்தில் கடைசியில் பொழுது இறந்த விதமான நல்ல தைலம். பிரைஸ் தி லார்ட். அதுக்கப்புறம் அந்த தைலம் என்ன பண்ணுது பாருங்க, எங்க போகுது பாருங்க, எர்மோனுக்கு போகுது. சீயோன் பர்வதங்கள் போய் மேல போய் இறங்குகிற பனிக்கு ஒப்பாய் இருக்கிறது. எப்படி எப்படியெல்லாம் மாறி வருது பாருங்க. கடைசியாக உங்களுக்கும் எனக்கும் இந்த 2012வது வருஷத்துல ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கர்த்தர் கட்டளையிடும்படியாய் மாறுகிறது. அல்லேலூயா.
கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும்